நம்மள நிறைய பேர் மறந்து போன பாரம்பரிய பலகாரம் சிம்லி உருண்டை எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் மிக்ஸி இருந்தா போதுங்க, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சான் சமையல் ரெசிபிஸ். முதல்ல இதுக்கு தேவையானது வேர்க்கடலையை வறுத்துக்க போறோம். நீங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அதுல அரை கப் அளவு வேர்க்கடலையை சேர்த்துட்டு லேசா வறுத்து விட்டுக்க போறேங்க. ரொம்ப கலர் மாற தேவையில்லை. நீங்க மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 7 நிமிஷம் போல கைவிடாம வறுத்தீங்கன்னா தோல் பாத்தீங்கன்னா லேசா கலர் மாறி இருக்கணும். கையில எடுத்து உரிச்சு பாத்தீங்கன்னா அந்த தோல் உரிச்சு வந்தா போதும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப நம்ம கருக வறுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப கசந்து போயிடும். அதனால லேசா வறுத்தா போதும். இப்ப பாருங்க, தோல் உரிக்க வருது, கலர் லேசா நிறம் மாறி இருக்கு. இந்த அளவு இருந்தா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இது நல்லா ஆறட்டும். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது பேக்கெட் மாவு தான். நீங்க எந்த பேக்கெட் மாவு யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி செய்யலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு அதிகமா சேர்க்க தேவையில்லை, மாவுக்கு கொஞ்சமா சேர்த்தா போதும். தண்ணி கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கு போறேன். மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் இலக்கமா இருக்கணுங்க. அப்பதான் நம்ம ரொட்டி தட்டும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்தீங்கன்னா கையில எடுத்து நான் பிசைஞ்சு காட்டுற பாருங்க, எவ்வளோ இலக்கமா இருக்கு. இந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப நம்ம கெட்டியா பிசைஞ்சிட்டோம்னா ரொம்ப வரட்டி மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, கொஞ்சம் இலக்கமா இருந்தாலே போதும். அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு உருண்டை வச்சுட்டு நல்லா தட்டி விட்டுக்கு போறேன். நான் டைரக்டா பேன்லயே தட்டிக்கிறேன். உங்களுக்கு டைரக்டா இந்த மாதிரி பேன்ல தட்டுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு வாழை இலையில விரிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாழை இலைய பேன்ல சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ரொட்டி சுட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மெலிசாவே ரொட்டி சுட்டி எடுக்கிறேன். ரொம்ப கனமா இருந்துச்சுன்னா வேகறதுக்கு லேட் ஆகும். எப்படினாலும் நம்ம இது மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்க போறோம். அதனால நல்லா மெலிசாவே தட்டிக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நெய் ஊற்றி நல்லா சுட்டி எடுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து சுட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக விடணுங்க. இது பொறுமையாக தான் வேகும். அவசரமாக வேக விட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும். அது நல்லா இருக்காது. நல்லா 2 பக்கமும் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். கலரே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் வரும். வெந்துருச்சுன்னா லைட் கலர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம். இப்போ பாருங்க, 2 சைடு நல்லா வெந்திருக்கு. இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதி மாவுல ரொட்டி சுட்டி எடுத்துடலாம். அடுத்ததா ஒரு மிக்சியில அரை கப் அளவு வெல்லம் சேர்க்கிறேன். எந்த அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்தனோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்ப வேர்க்கடலையை தோல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடுல வச்சுதாங்க அரைக்கணும். டைரக்டா நீங்க மிக்சி ஓட விட்டீங்கன்னா ஃபுல்லா கெட்டியாயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. பல்ஸ் மோட்ல ஒரு 5 செகண்ட் ஒரு முறை 5 செகண்ட் ஒரு முறை ஆஃப் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி வரும். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஒரேடியே மிக்சியை ஓட்டிட்டோம்னா வெல்லமும் இந்த வேர்க்கடலையும் சேர்ந்து ஒரு மாதிரி ஜாம் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அரைச்சி எடுத்துட்டு வந்த வேர்க்கடலையும் வெல்லமும் மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. ரொம்ப நேரம் நம்ம மிக்சியை ஓட்டி இருந்தோம்னா ஜாம் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ராகி சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப குழன்னு ஆயிடும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். மிக்சியில கொஞ்சமா நீங்க சேர்த்து பல்ஸ் மோட்ல கூட போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம சுட்டு வச்ச ரொட்டியை இந்த மாதிரி பிச்சு உள்ள சேர்த்துக்கலாம். இதை பழைய காலத்துல பாத்தீங்கன்னா உரல்ல வச்சு இடிப்பாங்க. இப்ப நம்ம டக்குன்னு செய்யணுன்றதுக்காக மிக்சி ஜார்ல சேர்த்து இதையும் பல்ஸ் மோட்ல நம்ம அரைச்சி எடுத்தோம்னா பவுடர் மாதிரி ஆயிடும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிடும். ரொம்ப அங்கங்க பெருசா விட்டுறாதீங்க. நல்லா ஃபுல்லா அரைகிற வரைக்கும் ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இதையும் நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்க்க போறோம். நான் ஒரு 2 பேட்சா போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரே பேட்ச்ல அரைக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டுட்டு 2வது பேட்சும் சேர்த்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா எல்லாம் ஒன்னோடு ஒன்று ஃபர்ஸ்ட் மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த வெல்லத்துல இருக்கிற ஈரப்பதம் பாத்தீங்கன்னா இந்த ராகி மாவுக்கு சேர்ந்து நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இலக்கமா வரும் பாருங்க. நான் இப்போ எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கல, வெறும்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடியோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலரும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு. அடுத்ததாக கையில் வச்சு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அதோட ஈரப்பதம் ஃபுல்லாக ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆகி ஈஸியாக வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கு. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கையில் நல்லா கலந்து விடுங்க. அதே போதும், கரெக்டான பதத்துக்கு வந்துடும்.
நீங்க பாத்தீங்கன்னா பவுடரா இருக்கேன்னு கொஞ்சம் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்த்துறாதீங்க, அப்புறம் வந்து நல்லா இருக்காது. இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, அதுவே வந்து உங்களுக்கு தானா கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். பாருங்க, இப்போ ஒரு உருண்டை பிடிச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கையில ஃபர்ஸ்ட் நான் எண்ணெய் தடவாம லேசா பிடிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான பதம் வந்துருச்சுன்னா கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்ப பாருங்க, கரெக்டா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா அந்த ஈரப்பதத்தோட இருக்கு. இப்ப அடுத்ததா கையில கொஞ்சமா நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்கும் போது இன்னும் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். நீங்க வெளியில வச்சு சாப்பிட்றதா ஒரு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்தது வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க 4-5 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா டெய்லி ஒன்று கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.